ஆண்டவர் இயேசுவில் அன்பிற்கினியோரே, உங்களுக்கு அன்பு கலந்த வணக்கமும் வாழ்த்துகள். பொது காலத்தினுடைய 13ஆம் ஞாயிற்றுக்கிழமையில இருக்கிறோம். இன்றைய நாளிலே நாம் வாசித்திருக்கிற இறை வார்த்தை இயேசுனுடைய சீடர் யார் என்பதையும், இயேசுனுடைய சீடராக வாழ்வது எப்படிப்பட்ட வாழ்க்கை என்பதையும், இயேசுனுடைய சீடர்களுக்கு பணிவிடை செய்கிற பொழுது ஒருவர் எத்தகைய கைமாறை பெறுகிறார் என்பதையும் தெளிவாக விளக்கி கூறுகிறது. அன்பார்ந்தவர்களே, 1656ஆம் ஆண்டு தற்போதைய நியூயார்க்கிலே பிறந்தவர் புனித கத்தேரி தேக்கக் விதா என்ற கேத்ரின். இவர் ஒரு சாதாரண ஒரு குடும்பத்திலே தான் பிறந்தார். இவருக்கு 4 வயது நடக்கிற பொழுது இவர் வாழ்ந்த கிராமத்திலே சிற்றம்மை என்ற கொடிய நோய் பரவியது. அதில் இவர் தன்னுடைய சகோதரர்களையும் தன்னுடைய பெற்றோரையும் கூட இழந்தார். இதனால் தனித்து விடப்பட்டார். இவருக்கு 20 வயது நடக்கிற பொழுது இயேசு சபை அருள் பணியாளர்கள் இவர் வாழ்ந்த கிராமத்திற்கு நற்செய்தி அறிவிக்க வந்தார்கள். அவர்கள் அறிவித்த நற்செய்தியை கேட்டு இவர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார். இதன் பிறகுதான் இவருடைய வாழ்க்கையிலே நிறைய சவால்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. என்ன நடந்தது என்று சொன்னால், இவருடைய கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் இவர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார் என்பதற்காக புறக்கணித்தார்கள். யாரும் இவரோடு பேசவில்லை. சில நேரங்களிலே இவரை எள்ளி நகையாடினார்கள். இதனால் இவர் தனித்து விடப்பட்டவராய் உணர்ந்தார். என்றாலும் கூட இயேசு தன்னோடு இருக்கிறார் என்பதை உணர்ந்தவராய் ஒரு உண்மையான கிறிஸ்தவராக வாழத் தொடங்கினார். இவர் திருப்பலியிலே கலந்து கொள்வதற்காக 200 கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அதையெல்லாம் இவர் கிறிஸ்துவுக்காக மன உறுதியோடு தாங்கிக் கொண்டார். இவருக்கு 24 வயது நடக்கிற பொழுது திடீரென இறந்து போனார். அப்போது இவருடைய உடலிலே சிறுவயதிலே சிற்றம்மை நோயினால் ஏற்பட்ட தழும்புகள் எல்லாம் முற்றிலும் மாயமாக மறைந்தன என்று குறிப்பு உள்ளது. அன்பார்ந்தவர்களே, புனித கத்தேரி கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதற்காக பல்வேறு இடர்களையும் பல்வேறு துன்பங்களையும் சந்தித்தார். என்றாலும் கூட அவர் உண்மையான கிறிஸ்தவராக வாழ்ந்து வந்தார். கடவுளும் அவருக்கு தக்க கைமாறை தந்தார். அன்பார்ந்தவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்திலே இயேசு தன்னை பின்தொடர்ந்து வரக்கூடியவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். என்னை விட தன்னுடைய தாயையோ தந்தையோ என்னுடைய உடன்பிறப்புகளையோ மேலாக கருதுகிறவர் எவரும் என்னுடைய சீடராக இருக்க முடியாது. தன்னுடைய சிலுவையை சுமக்காமல் எவரும் என்னை பின்தொடர்ந்து வர முடியாது என்று குறிப்பிடுகிறார். இயேசு இந்த வார்த்தைகளை சொல்கிறார் என்று சொன்னால், அவரை பின்தொடரக்கூடிய ஒருவர் அவருக்கு முதன்மையான இடம் கொடுக்க வேண்டும். அவரை முதன்மையாக அன்பு செய்ய வேண்டும். அப்படித்தான் கத்தேரி என்ற அந்த புனிதை இயேசுவை மிகவும் அன்பு செய்தார். இப்படி எத்தனையோ புனிதர்களை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். இயேசுனுடைய சீடர் அவருக்கு முதன்மையான இடம் கொடுக்க வேண்டும். அப்போது சிலுவைகள் வருகின்ற பொழுது அதனை நாம் பொறுமையோடு தாங்கிக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இந்த 2வது வாசகத்தில் பவுலடியார் ரோமேருக்கு எழுதிய திருமுகத்தில் இயேசுனுடைய சீடர் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதை பற்றி இன்னும் அழகாக சொல்கிறார். நாம் கிறிஸ்துவோடு இறந்தோம் என்று சொன்னால் அவரோடு வாழ்வோம், அவரோடு உயிர் தெழுவோம். நாம் கிறிஸ்துவுக்காக வாழ வேண்டும் என்ற செய்தியை சொல்கிறார். கிறிஸ்துனுடைய சீடர் கிறிஸ்துவுக்காக வாழ வேண்டும் என்பதை நாம் மனதில் இருத்த வேண்டிய ஒரு செய்தியாக இருக்கிறது. பரந்தவர்களே, 3வதாக கிறிஸ்துனுடைய சீடருக்கு ஒருவர் பணிவிடை செய்கிற பொழுது, அல்லது கடவுளுடைய ஊழியருக்கு ஒருவர் பணிவிடை செய்கிற பொழுது எத்தகைய கைமாறை பெற்றுக் கொள்கிறார் என்பதையும் இன்றைய இறை வார்த்தை நமக்கு அழகாக சொல்கிறது. இன்றைய முதல் வாசகத்திலே சூனேம் என்ற இடத்திலே வாழ்ந்த ஒரு பணக்கார பெண்மணியை பற்றி படிக்கிறோம். இவர் இறைவாக்கினர் எலியாவை தன்னுடைய வீட்டிலே ஏற்றி வரவேற்கிறார், உணவு பரிமாறுகிறார். இதனால் இறையடியார் என்ன செய்கிறார் என்று சொன்னால், அவருடைய தேவை என்னவென்று கேட்டறிந்து அவருக்கு குழந்தை இல்லை என்பதை தெரிய வருகிறார். அவருக்காக கடவுளிடத்திலே மன்றாடுகிறார். அடுத்த ஆண்டு அவருக்கு குழந்தை கிடைக்கிறது என்று நாம் படிக்கிறோம். இவ்வாறு கடவுளுடைய ஊழியருக்கு ஒருவர் பணிவிடை செய்கிற பொழுது கடவுள் தக்க கைமாறை தருகிறார். கடவுளுடைய ஊழியர் யாராகவும் இருக்கலாம். ஒரு எளிய பணியாளராக இருக்கலாம், இறைவாக்கினராக இருக்கலாம்,
நேர்மையாளராக இருக்கலாம், ஒரு சிறு குழந்தையாக கூட இருக்கலாம். அவர்களுக்கு ஒரு குளிர்ந்த நீராவது கொடுக்கக்கூடிய ஒருவருக்கு கடவுள் கைமாறு தருகிறார் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நற்செய்தியிலே சொல்கிறார். அன்பார்ந்தவர்களே, நார்சியா நகர் புனித பெனடிக்ட் இந்த வார்த்தைகளை தன்னுடைய சீடர்களுக்கு சொல்வார். நம்முடைய இல்லத்திற்கு யாராவது வந்தால் அவரை அந்நியர் போன்று பார்க்காமல் அவரை கிறிஸ்துவாக பார்த்து அவருக்கு பணிவிடை செய்ய வேண்டும். இந்த வார்த்தைகளை அவர்களுடைய சீடர்கள் கடைபிடித்து வந்தார்கள். ஒரு சமயம் முகமறியாத ஒருவர் துறவமடத்திற்கு வந்த பொழுது அவரை கிறிஸ்துவாக பாவித்தார்கள். கிறிஸ்துவாக பாவித்து அவருக்கு உணவு பரிமாறினார்கள் என்று நாம் வாசித்திருக்கிறோம். இவ்வாறு யாரெல்லாம் அந்நியராக இருக்கலாம், ஏழைகளாக இருக்கலாம், அவர்கள் நம்மை தேடி வருகிற பொழுது அவர்களுக்கு பணிவிடை செய்ய வேண்டும், விருந்தோம்ப வேண்டும். இவ்வாறு விருந்தோம்பினால் கடவுள் நமக்கு தக்க கைமாறு தருவார். அப்படித்தான் ஆபிரகாம் தன்னிடத்தில் வந்த இறை ஊழியர்களுக்கு பணிவிடை செய்தார், குழந்தை வரம் கிடைத்தது என்று நாம் படிக்கிறோம். ஆகவே இந்த இறை வார்த்தை கடவுளுடைய ஊழியருக்கு பணிவிடை செய்கிற பொழுது கடவுள் நமக்கு தக்க கைமாறு தருகிறார் என்பதை தெளிவுபடுத்துகிறது. அன்பார்ந்தவர்களை, நிறைவாக ஒரு செய்தியை நாம் புரிந்து கொள்வோம். அன்னை தெரசா இந்த செய்தியை அடிக்கடி குறிப்பிடுவார். நாம் மிகப்பெரிய செயல்களை செய்ய முடியாவிட்டாலும் கூட நாம் செய்யக்கூடிய சிறு செயலையும் அன்போடு செய்வோம். அதுதான் நாம் நம்முடைய மனதில் இருத்த வேண்டிய செய்தியாக இருக்கிறது. ஆகவே சிறிய செயல்களை செய்தாலும் கூட அதை அன்போடு செய்வோம். அப்போது கடவுளும் நமக்கு தக்க கைமாறு தருவார். ஆகவே இயேசுனுடைய சீடராகிய நாம் அவருக்கு முதன்மையான இடம் தருவோம். அப்போது துன்பங்கள் வந்தாலும் அதை துணிவோடு தாங்கிக் கொள்வோம். கடவுளுடைய பணியாளர்களுக்கு நாம் சிறந்த விதத்திலே பணிவிடை செய்வோம். அப்போது கடவுளும் நமக்கு தக்க கைமாறு தருவார். ஆமாம்.